안녕하세요 여러분. ஜொனன் மில்ஹானிமிதா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இபிஎஸ் ஸ்கில் டெஸ்ட்டில் வரக்கூடிய இன்டர்வியூ நேர்முக காணலின் போது கேட்கக்கூடிய கேள்விகள் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம். பாடத்துக்கு போவோம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி வந்துட்டு உங்களுடைய பெயர் என்ன அப்படி தான் கேட்க போகிறாங்க. என்ன நீ இன்றைக்கு போகணுன்னே வந்துட்டு உங்களோட பெயர் என்ன அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ முதலாவது என்ன செய்யுங்க, இருமோயையோ எப்படி கேட்பாங்க, இருமோயையோ இருமோசிம்னிகா சொங்கமோத்த கெதுவையோ. அதாவது இந்த மேலுக்கு இருக்கிறத இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கேட்டிருக்கா, முதலாவது இருமோயோ என்றாலும் இருமோசிம்னிகா என்றாலும் அல்லது சொங்கம் ஒத்தகே திசையோன்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு கருத்து தான் வந்துட்டு உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறது தான் பயன்படுத்துறது. விளங்கிடுச்சா? இருமோயோங்கிறதும் ஆனால் இருமோசிம்னிகாங்கிறதையும் இந்த ரெண்டையும் பார்க்க சொங்கம் ஒத்தகே திசைங்கிறது வந்துட்டு ஒரு மரியாதையாக கேட்குறதுக்கு தான் கூடுதலாக வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அதுக்காக வேண்டி சரி நீங்கள் சொங்கம் ஒத்தகே திசைன்னு சொல்லி தான் கூடுதலாக கேட்பாங்க. ஆனால் பேசிக்காக நார்மலாக அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்துட்டு இருமுங்கிறது தான். அப்போ இருமொழியோ அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வரும். சரி தானே? அப்போ நீங்கள் இந்த 3 வகையானதையும் நீங்கள் பாடமாக தானே வேணும். இந்த 3 மாதிரியும் கேட்டாலும் என்ன செய்யணும், நீங்கள் உங்களோட பேரை தான் சொல்லணும். விளங்கிடுச்சா? இப்போ அதில் வந்துட்டு எப்படி சொல்லிங்க நீங்கள், என்னது பேர் வந்துட்டு மில்ஹான்னு சொன்னால் அப்போ ஜொனன் மில்ஹான் இம்னிதான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜே இருமுன் மில்ஹான் இம்னிதா அப்படின்னு சொல்லலாம். 2 மாதிரியும் சொல்லலாம். சரி தானே? எனது பேர் வந்துட்டு மில்ஹானாக இருக்கிறது அல்லது என் பேர் வந்துட்டு மில்ஹான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாகும். விளங்கிடுச்சா? முதலாவது உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை வந்துட்டு என்ன இருக்கும், உங்களுடைய பேர் என்ன எப்படி கேட்பாங்க, இருமோயையோ இருமோசிம்னிகா சொங்கமோத்த கேத்திசையோ அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும் வந்துட்டு ஜொனன் வந்துட்டு மில்ஹான் இம்னிதா. இப்போ என் பேர் மில்ஹானுங்கிறதால ஜொனன் மில்ஹான் இம்னிதான்னு சொல்கிறேன். உங்கள் பேர் வந்துட்டு வேறு என்ன ஆச்சு, இப்போ அப்துல்லாவாக இருந்துச்சுன்னா ஜொனன் அப்துல்லா இம்னிதா. சரிண்ணே? அக்ரமாக இருந்துச்சுன்னா ஜொனன் அக்ரம் இம்னிதா அப்படி தான் சொல்ல வேண்டி வரும். விளங்கிடுச்சா? இப்போ 2வது கேள்வி பார்த்தோம்னா, 2வது உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன இருக்கும் வந்துட்டு உங்களோட வயசு எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்கண்ணே. உங்களோட வயது என்னன்னு தான் கேட்பாங்க. அப்போ எப்படி கேட்பாங்க ஒரே என்ன சொன்னால், நாயிக்கா மியோசரியையோ எப்படி கேட்பாங்க, நாயிக்கா மியோசரியையோ. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாயிக்கா மியோசர் இம்னிகா. சரிதானே? நாயிக்கா மியோசரியையோ இல்லாட்டி நாயிக்கா மியோசர் இம்னிகா. அப்படி இல்லைன்னு சொன்னால் யொன்சேக்கா ஒத்த கேத்திசையோ அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் யொன்சேக்கா ஒத்தகே திசைங்கிறது வந்துட்டு மரியாதையாக பயன்படுத்துது. இப்போ பெரிய ஆக்கள்கிட்ட வயது போன ஆக்கள்கிட்ட எல்லாம் வந்துட்டு வயசில் மூத்தாக்கள்கிட்ட எப்படியான வார்த்தையை பயன்படுத்தும் வந்துட்டு யொன்சேக்கா ஒத்தகே திசைன்னு சொல்லி தான் பயன்படுத்தும் வந்துட்டு. ஆனால் நாய்க்கா மியூசரியோ அது மியூசர் இம்னிக்காங்கிறதெல்லாம் வந்துட்டு பொதுவாக பயன்படுத்துகிறதா இருக்கும். சரி தானே? அப்போ விடை என்ன சொல்ல போகிறோம் வந்துட்டு எப்படி கேட்டாலும் உங்களோட வயசு என்னங்கிறது தான் வந்துட்டு அதனுடைய கேள்வியாக இருக்கப்படும். விடை எப்படி சொல்லுவோம் வந்துட்டு, அப்போ ஜொனோன் நான் என்னுடைய வந்துட்டு ஜொனோன் நான் வந்துட்டு என்ன 20 வயசு ஆகும்னு சொன்னால் அப்போ சிமுல் சரணிம்னிகா. அதே மாதிரி ஒரு 26 வயசு என்ன சொல்லிங்க உங்களுக்கு, சிமுல் யுசத் சரணிம்னிதா சொல்கிறேன். இதுதானே ஜொனோன் சிமுல் யுசத் சரணிம்னிதா. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படின்னு சொல்லலாம், ஜே நாயினின் என்னுடைய வயது வந்துட்டு 20 வயது. எப்படி சொல்லுவீங்க 20 வயது. அப்போ ஜே நாயினின் சிமுல் சரணிம்னிதா. இல்லை 26 வயது உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஜே நாயினின் சிமுல் யொசத் சர் இம்னிதா அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. விளங்கிடுச்சா? அப்போ என்ன வயது கேட்டால் எப்படி சொல்லுவீங்க, நாயிக்கா மியூசரியையோ மியூசர் இம்னிகா ஒன்சிக்கா உதக்கி திசையோன்னு சொல்லி தான் கேட்பாங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க வந்துட்டு ஜே நாயினின் 26 வயசு உங்களுக்குன்னு சொன்ன உதாரணத்துக்கு அப்போ ஜே நாயினின் சிமுல் யொசத் சர் இம்னிதா அப்படின்னு சொல்லிங்க. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி 3வது கேள்வி என்ன வருது, 3வது கேள்வி என்ன கேட்பாங்க, உங்களுடைய பிறந்த நாள் எப்போ, பிறந்த தேதி எப்போ அப்படின்னு சொல்லி தானே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க கொரியாவில், செங்கிரி ஒஞ்சேயோ செங்கில்லைன்னா பிறந்த நாள் தானே. அப்போ செங்கிரி ஒஞ்சேயோ பிறந்த நாள் எப்போன்னு கேட்டா அல்லது செங்கிரி ஒஞ்சே இம்னிக்கான்னு சொல்லியும் கேட்கலாமண்ணே. ஒஞ்சே இம்னிக்கான்னு சொல்லியும் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிங்க வந்துட்டு ஜே செங்கிரி என்னுடைய பிறந்த நாள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு என்ன பிறந்த நாள் எப்படின்னு சொன்னால் இப்போ 1997 5ஆம் மாதம் 21ஆம் தேதி. எப்படி சொல்லுவேன் நான், சொங்குபெக் கூசிப் சில்யோன். எப்படி சொங்குபெக் கூசிப் சில்யோன். சில்யோன் நியோன் என்ற வருடம் 1997 வருடம் 5ஆம் மாதம் ஊவல் ஊவல் 5ஆம் மாதம் 21ஆம் தேதி. அதாவது சிப் இல் அப்போ ஷிபிரில் இம்மிதா. அப்போ என்னது ஈஷிப் 20 தானே 21. அப்போ ஈஷிபிரில் இம்மிதா. அப்போ சொங்குப கோசிப் சொல்லியோன் ஊவல் ஈஷிபிரமிதா அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்கிடுச்சா?
அப்போ 3ஆவது கேட்குறவங்கள்ட்ட என்ன கேள்வியாக இருக்கும் வந்துட்டு பிறந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்போ செங்கிரி ஒன்ஜேயோ ஒன்ஜே இம்னிகா அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க அவங்கள்ட்ட. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு சொன்னால் எந்த பிறந்த நாள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டிங்கன்னா சரி. விளங்கிடுச்சா? உதாரணத்துக்கு நான் பிறந்த நாள் வந்துட்டு 1997 ஆண்டு 5 மாதம் 21 தேதி எப்படி சொல்லுவோம் வந்துட்டு 1997 சரிண்ணே. அப்போ 5 மாதம் 21 தேதியை அந்த நியோன் ஒல் இல் போட்டு நாளை போட்டு சொல்லணும். அப்போ ஜே செங்கிரின் சொங்குபெக் கூசிப் சில்யோன் சில்யோன் சரிண்ணே. 7ஆம் வருடம் வந்துட்டு ஊவல் 5ஆம் மாதம் ஈசிபிரில் இம்மிதா 21 தேதி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். விளங்கிடுச்சா? விளங்காதாக்கள் திருப்பி இதை கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 1 2 3 தடவை கேட்கக்குள்ளே வந்துட்டு விளங்கிட்டோம் சரிதானே. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க, உங்களுடைய தாய் நாடு எது எப்படி கேட்பாங்க. உங்களுடைய தாய் நாடு எது, உங்களுடைய நாடு எது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு என்ன சொல்லிங்க எப்படி கேட்பாங்க. கோயங் ஒத்தியே இசோயோ ஒத்தி ஏங்கிற சொல்ல வந்து விட்டுருக்கேன்னு. அப்போ ஒத்தி இசோயோ ஒத்தியே இசோயோ அப்படின்னு சொல்லலாம். ஒத்தி இம்னிக்கான்னு சொல்லியும் கேட்கலாம் வந்துட்டு. ஒத்தியே இம்னிக்கா எங்கே இருக்குது, உங்களோட தாய் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த கேள்வி. கோயங் ஒத்தி இசோயோ ஒத்தியே இசோயோன்னு சொல்லி தான் வரும் சரிதானே. டீசெண்டாக அப்படி தான் கேட்பாங்க. ஒத்தியேன்னு தான் இங்கே இருக்குது, ஒன்று போட்டுக்கணுங்க. அப்போ கோஹியங்கி ஒத்தியே இசோயோ ஒத்தி இம்னிகா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லிங்க வந்துட்டு இப்போ எந்த தாய்நாடு வந்துட்டு ஸ்ரீலங்காங்கிறதால நான் எப்படி சொல்லுவேன், ஜோனோன் ஸ்ரீலங்கா சரம் இம்னிகான்னு சொல்லலாம். அல்லது வந்துட்டு ஸ்ரீலங்கா என்னது ஸ்ரீலங்கா பெத்திகுலோ ஏசோ சம்னிதா நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெட்டிகுலோங்கிற பிரதேசத்தில் வந்து வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாய்நாடு சொந்த ஊர் என்ன தாய்நாடு தாய் ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் என்ன சொல்லிங்க உங்களோட இடத்த சொன்னீங்கன்னா சரி சார் நான் வந்துட்டு பெட்டிகுலோவில் இருக்கிறதால நான் பெட்டிகுலோ போட்டிக்கேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெட்டிகுலோவில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஜோனோன் ஸ்ரீலங்கா பெத்திகுலோ ஏசோ சம்னிதா சரிதானே. விளங்கிடுச்சா? அப்போ உங்களுடைய தாய்நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் உங்களோட தாய்நாட்டை இல்லாட்டி உங்களோட இடத்தையும் போட்டும் சொல்லலாம் வந்துட்டு. எப்படி சொல்லுவீங்க, கோயங் ஒத்திய இசோயோன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வந்துட்டு ஜொனோன் ஸ்ரீலங்கா பெத்திகுலோ ஏசோ சம்னிதா அப்படின்னு சொல்லணும். விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி என்ன வருது, கெரோன் ஹெசோயோ எப்படி கேட்குறாங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெரோன் ஹெசோயோ கெரோன் ஹெசிம்னிகான்னு சொல்லியும் கேட்கலாம். 2 மாதிரியும் கேட்கலாம் வந்துட்டு சரிதானே. ஒன்று எப்படி கேட்கலாம், கெரன் ஹெசோயோ கல்யாணம் முடிச்சிங்களாண்டாலும் அப்படி என்ன கேட்கலாம், கல்யாணம் முடிச்சிங்களாண்டு. இல்லைன்னு சொன்னால் கெரன் ஹெசிம்னிகான்னு கேட்கலாம் வந்துட்டு. நீங்கள் என்ன சொல்லணும், ஓம் நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்க ஒரு கல்யாணம் முடித்த ஆளுன்னு சொன்னால் நே ஹெசிம்னிதான்னு சொல்லணும் சரிதானே. அல்லது இப்படின்னு சொல்லலாம், நே கெரோன் ஹெசிம்னிதான்னு சொல்லலாம் வந்துட்டு. அல்லது நே ஹெசிம்னிதா கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லலாம் வந்துட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நே கெரோன் ஹெசிம்னிதான்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் எப்படி கல்யாணம் ஒரு ஆள் முடிக்கலை நீங்கள், அப்போ முடிக்காத ஆளாக இருந்தால் எப்படி சொல்லுவீங்க வந்துட்டு ஆனியோ அன்ஹெசிமிதா. அல்ல என்று சொன்னால் ஆனியோ கெரோன் அன்ஹெசிமிதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கல்யாணம் முடித்தால இருந்தால் நே ஹெசிமிதான்னு சொல்லணும். கல்யாணம் முடிக்காத ஆளுன்னு சொன்னால் ஆனியோ அன்ஹெசிமிதான்னு சொல்லணும். விளங்கிடுச்சா? இப்போ கல்யாணம் முடிச்சிங்களான்னு எப்படி கேட்பாங்க கொரியாவில், கெரோன் ஹெஸ்ஸோயோ அல்லது கெரோன் ஹெஸ்ஸிம்னிகா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் முடிச்சால இருந்தால் வந்துட்டு நே ஹெஸ்ஸிம்னிதான்னு சொல்லலாம். அல்லது நே என்னது கெரோன் ஹெஸ்ஸிம்னிதான்னு சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் என்ன கல்யாணம் முடிக்காத ஆள் என்ன சொன்னால் என்ன சொல்லுவீங்க, ஆனியோ இல்லை கல்யாணம் முடிக்கலை கெரோன் அன்ஹெசிமிதான்னு சொல்லலாம். அல்லது ஆனியோ அன்ஹெசிமிதா அப்படின்னு சொல்லலாம். 2 மாதிரியும் சொல்லலாம். விளங்கிடுச்சா? இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி வந்துட்டு இப்போ உங்களை பற்றினே. இப்போ வந்துட்டு உங்களுடைய குடும்பம் சம்மந்தமாக வராங்கண்ணே. எப்படி கேட்குறாங்க, உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் எப்படி கேட்பாங்க கொரியாவில், உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேருண்டு கஜுக்கி மியோஸ் மியோங்கேயோ எப்படி கேட்பாங்க. கஜுக்கான குடும்பம், குடும்பத்தில் வந்துட்டு எத்தனை பேர் மியோஸ் மியோங்கேயோ கஜுக்கி மியோஸ் மியோங்கேயோ அதுக்கு அப்படின்னு கேட்கலாம். அல்லது வந்துட்டு மியோஸ் மியோங் இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம். கஜுக்கி மியோஸ் மியோங் இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டும் ஒரே கேள்வி தான், ஒரே மீனிங் தான் வரப்போகுது. அப்போ குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன விட சொல்லிங்க வந்துட்டு புமுனிம் ஹாகு. இப்போ ஆபோஜி ஹாகு ஓமோனி ஹாகு அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லை 2 வரையும் சேர்த்து
பும்முனிம் ஹாகு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நல்ல ரெஸ்பெக்டாக நல்லா படிச்சிக்கண்டப்பா கொரியன் அப்படின்னு நினச்சி கொள்வாங்க. அப்போ பும்முனிம் ஹாகுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க வந்துட்டு. அப்போ பும்முனிம் ஹாகு, பும்முனிம் ஹாகு பெற்றோருடன், ஹியோங்கன்னு சொன்னால் அண்ணன் சரிண்ணே. ஹியோங் என்னது, உங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க ஹியோங் வந்துட்டு. அப்போ ஹியோங் தூமியோங். அப்போ பும்முனிம் ஹாகுவோட பெற்றோருடன் வந்துட்டு ஹியோங் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, மூத்த சகோதரர்கள் வந்துட்டு தூமியோங் 2 பேர். அதோட வந்துட்டு நம் தொங்சிங், நம் தொங்சிங்னு சொன்னா என்ன, இளையவர்கள், இளையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மை. அப்போ நம் தொங்சிங்கும் தூமியோங் சரியானே. முத்து அடுத்தது அனைவரும் எத்தனை பேர், அப்போ அம்மா 2 பேர் சரியானே, சகோதரன் 2 பேர் சொல்லிக்கிறீங்க, இளைய சகோதரர்கள் வந்துட்டு 2 பேர் சொல்லிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் மொத்தம் வந்துட்டு என்ன 7 பேருண்ணே. அப்போ முத்து வந்துட்டு அப்போ 7, அந்த 7 வந்துட்டு சேர்த்தும் சொல்லலாம், அப்படி சொல்ல மாற்றும் சொல்லலாம் சரியானே. சரிண்ணே. அப்போ சேர்த்து சொல்லக்குள்ள வந்துட்டு முத்து அனைவரும் எத்தனை பேர் வந்துட்டு இப்போ என்னது என்னது 7 பேருண்ணே. அப்போ இல்குப் மியோங் இஸ்ஸோயோ. இப்போ ஒரு ஆள் நான் வந்துட்டு உதாரணத்துக்கு 2 பேருன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒத்தரம் இல்லாட்டி பெற்றோர்கள் மட்டுமானு சொன்னால் எப்படி சொல்லலாம் வந்துட்டு பும்முனிம் ஹாகு, பும்முனிம் ஹாகோட நேமியோங் அதாவது நான் மட்டும் இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு பும்முனிம் ஹாகு நே இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஒரு அண்ணன் மட்டும் நான் என்று சொன்னால் பும்முனிம் ஹாகு ஹியோங் நே இஸ்ஸோயோ முத்து. அப்போ 4 பேர் என்ன, நீங்கள் பெற்றோர்கள் 2 பேர், அண்ணன் ஒரு ஆள், 4 பேர் வந்து நேமியோங் இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு முத்து நேமியோங் இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லலாம். விளங்கிடுச்சா? உங்களோட ஏற்ற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் வந்துட்டு இந்த இடைவெளி ஃபோட்டோக்குள்ளே வந்துட்டு இந்த ஹியோங்கு பக்கத்தில் வந்துட்டு இப்போ எத்தனை பேருன்னு போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்தோங் சிங்கு பக்கத்துலேயும் எத்தனை பேருன்னு சொல்லி போட்டு மியோங்கன்னு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்து முத்துன்றது தானே, முத்துவுக்கு பக்கத்துலேயும் அந்த கோடு வரும் வந்துட்டு. முத்துக்கு பக்கத்தில் எத்தனை பேர், முத்து அனைவரும் வந்துட்டு இப்போ எத்தனை மியோங் 2 பேரா, தூமியோங்கா சேமியோங்கா அப்படின்னு சொல்லி எத்தனை மனிதர்கள் மொத்தம் குடும்பத்தில் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ முத்து வந்துட்டு 7 பேருன்னா இல்கும்மியோன்னு சொல்லி கொண்டுங்க, அல்லது பல்மியோங் அப்படி எத்தனை பேரோ வந்துட்டு அத்தனை பேரையும் போட்டுக்கொள்ளுங்க. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க வந்துட்டு, எப்படி கேட்குறாங்க வந்துட்டு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்பாங்க. பூமோனிம் வேணால் பெற்றோர்கள் வந்துட்டு பூமோனிம் கேசையோ ஓம், அடுத்தது கெஸ்ஸிம்னிதான்னு சொல்லியும் கேட்கலாம் வந்துட்டு கெஸ்ஸிம்னிகா பொம்முனிம் கேசையோ இருக்கிறார்களா ஆண்டாலும் பெற்றோர் அதை விட தான் வந்துட்டு கெஸ்ஸிம்னிகா ஆண்டாலும் அதே கேள்வி தான் வந்துட்டு. இப்போ பெற்றோர்களை இருந்தால் எப்படி சொல்லிங்க வந்துட்டு ஓம் இருக்கிறார்கள் நே கெஸ்ஸிம்னிகான்னு சொல்லலாம் வந்துட்டு. விளங்கிடுச்சா? அப்படி இல்லை உங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆனியோ அன்கெஸ்ஸிம்னிதா அப்படின்னு சொல்லணும். விளங்கிடுச்சா? இப்போ உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் நே கெஸ்ஸிம்னிதா வேண்டும், பெற்றோர்கள் இல்லைன்னு சொன்னால் ஆனியோ அன்கெஸ்ஸிம்னிதான்னு சொல்லணும். அடுத்த கேள்வி என்ன, ஆய் கைசோயோ. இப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ கல்யாணம் முடித்த கிரண் ஹெஸ்ஸோயோன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஓமன்ட்டு சொல்லிட்டீங்க, நே கிரண் ஹெஸ்ஸிம்னிதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம், என்ன கேட்கலாம், அப்போ ஆய் கைசோயோ குழந்தைகள் இருக்கிறார்களா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நே இஸ்ஸிம்னிதான்னு சொல்லலாம் வந்துட்டு. இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன இப்போ எத்தனை பேருன்னு சொல்லியும் சொல்லலாம் வந்துட்டு. இப்போ தூமியோங் 2 பேர் இருக்கிறாங்க, தூமியோங் இஸ்ஸிம்னிதா அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் கல்யாணம் முடிச்சு இன்னும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆனியோ ஒப்சிம்னிதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைகள் இருந்தால் நே என்னது இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஹன்மியோங் இஸ்ஸிம்னிதா தூமியோங் இஸ்ஸிம்னிதா எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை போட்டு சொல்லலாம். அப்படி இல்லை உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொன்னால் ஆனியோ ஒப்சிம்னிதான்னு சொன்னால் சரி. விளங்கிடுச்சா? விளங்காதாக்கள் திருப்பி கேட்டுக்கொள்ளுங்கள் இதை வந்துட்டு ஓகேயா? அடுத்த கேள்வி என்ன வருது வந்துட்டு உங்களுடைய உயரம் என்னன்னு சொல்லி கேட்கலாமனே. இப்போ எப்படி கேட்பாங்க உங்களோட உயரம் என்னன்னு, கிக்கான்னு சொன்னால் உயரம், கிக்கா ஒல்மனா இஸ்ஸோயோ உங்களுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது என்னது கிக்கா ஒல்மனா இம்னிகான்னு சொல்லியும் கேட்கலாம், இம்னிகா போட்டும் கேட்கலாம். அல்லது 1 சென்டிமீட்டர் இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம் வந்துட்டு. அப்படி கேட்டால் எல்லாமே உங்களோட உயரம் தான் வந்துட்டு. நீங்கள் எப்படி சொல்லிங்க வந்துட்டு, உதாரணத்துக்கு உங்களோட உயரம் வந்துட்டு ஒரு 167ன்னு சொல்லி வச்சுக்கணுங்களேன். அப்போ பெக் யுக்சிப் சில் சென்டிமீட்டர் இம்னிதா எப்படி சொல்லுவீங்க, ஜோனோன் நான் வந்துட்டு 167. அப்போ பெக்
யுக்சிப் சில் சென்டிமீட்டர் இம்னிதா. நீங்கள் வந்துட்டு ஒரு 150 தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க வந்துட்டு ஜொனூன் நான் வந்துட்டு பெக் கூசிப் சென்டிமீட்டர் இம்னிதா அப்படின்னு சொல்லணும். விளங்கிடுச்சா? அப்போ எப்போ உங்களோட உயரம் என்னன்னு கேட்டால் கிக்கா ஒல்மனாய் ஒல்மனா இஸ்ஸோயோன்னு கேட்கலாம், அல்லது இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம். கிக்கா ஒல்மனா இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம், அல்லது மியூஸ் சென்டிமீட்டர் இம்னிகான்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் விட வந்துட்டு உங்களோட உயரத்தை போட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு 150ன்னு சொன்னால் என்னது பெக் கூசிப் சென்டிமீட்டர் இம்னிதா அப்படின்னு சொன்னால் சரி. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் உங்கள்கிட்ட, உங்களுடைய உடம்புனுடைய வெயிட் என்ன, நீங்கள் எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி எப்படி கேட்பாங்க கொரியாவில்? மும்முக்கேனின் ஒல்மனா நக்காயோ எவ்வளோ வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு உங்களோட பாரம் என்ன அப்படின்னு கேட்குறது தான் வந்துட்டு. அதாவது உடம்பு பாரம் மும்முக்கே ஒல்மனா நக்காயோ ஒல்மனா இம்னிக்கான்னு சொல்லியும் கேட்கலாம். ரெண்டு மாதிரியும் உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு 68 கிலோ, அப்போ யுக்சிப்பல் கிலோகிராம் இம்னிதா அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு. இல்லை என்னது ஒரு சில்பெக் ஒரு 70 சரிண்ணே சில்சிப் என்னது அப்படி சொல்லலாம் 70 கிலோ சில்சிப் கிலோ கிராம் இம்னிதா அப்படின்னு சொல்லலாம். விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. என்ன முக்கியமான கேள்வி? ஹங்குகே காமியன் ஒத்த நீரில் குசி போயும். நீங்கள் கொரியாவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கொரியாவுக்கு போனால் எப்படிப்பட்ட வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லலாம் வந்துட்டு ஹங்குகே காமியோன். எப்படி என்ன கொரியாவுக்கு போய் வந்துட்டு போனால் வந்துட்டு என்னது ஜிஜோப் இருள் ஹாக்குசி போயோ ஜிஜோப்னு சொன்னால் அந்த உற்பத்தி துறையில் வேலை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லை நீ இப்படி என்ன விட சொல்லலாம்ண்ணே. இதில் ஒரு விடையன் வந்திக்கு ஜொனூன் நான் வந்துட்டு ஒத்தன் இருதின் ஜரல்சீஸ்னின் எப்படி ஜொனூன் ஒத்தன் இருதின் ஜல் ஹல்சீஸ்னின் அப்படி ஜல் ஹல்சீஸ்னின் தான் இருக்குது. அப்படி நம்ம எப்படி வாசிக்கணுமாண்டா ஜரல்சு இன்னின் ஜசினி இஸ்மிதா அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னாலும் நான் நன்றாக செய்யக்கூடிய ஆர்வம் திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விட சொல்லிக்கார். சரியா? உங்களுக்கு என்னென்னலாம் படுவதோ அதை சொல்லலாம். இந்த விட வந்துட்டு நல்லா சூட்டபுளாக இருக்கிறதால இதையே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஜொனூன் நான் வந்துட்டு என்னது ஒத்தன் இறுதின் ஜரல்சு இன்னின் ஜசினி இஸ்மிதா அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? அடுத்த கேள்வி கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் ஜிக்ஜங் தொங்ரு ஹாகோ ஒத்தகே ஜினல் கேயோ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது கேட்குறாங்க அதே கேள்வியை தான் ஜிக்தங் தொங்ரியூ ரங் செங்குவல் ஒத்தகே ஜினல் கேயோ. ரெண்டும் ஒரே கேள்வி தான் வந்துட்டு. என்ன கேட்குறாங்க? ஜிக்ஜங் வேலைத்தல தொங்ரியூ சக ஊழியர்கள் இருக்கிறாங்க நம்மளோட அந்த ஊழியரோட வந்துட்டு ஹாகோனா உடன் வந்துட்டு எவ்வாறு நடந்து கொள்வீங்க, எவ்வாறு பழகிக்கொள்வீங்க ஜினல் கேயோ அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் வந்துட்டு கீழே கேட்டால் ஜிக்ஜங் தொங்ரியூ ரங்கன்னாலும் உடனே தானே அறுத்து வந்துட்டு ஹாக்கு ஹுவாரங் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் தான் வந்துட்டு. அப்போ ஜிக்தங் தொங்ரியூ ரங் ஆனால் வெளித்தர ஊழியர்களுடன் வந்துட்டு செங்குவலன்னா வாழ்க்கை முறையை வந்துட்டு எவ்வாறு நடந்து கொள்வீங்க, எவ்வாறு கழிச்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கொரியா போனீங்கன்னு சொன்னால் நிறைய பேரோட சேர்ந்து வேலை செய்யணுமாண்ணே. அப்போ அப்படியான ஆட்களோட வந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் எவ்வாறு உங்களோட சக ஊழியர்கள் நடந்து கொள்வீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விட என்ன சொல்கிறாரு வந்துட்டு சோரு தொவோஜுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஜில்குப்பன்னு சொன்னால் சந்தோஷமாக ஜிக்ஜங் செங்குவல்லண்டா வேலித்தல வாழ்க்கையை வந்துட்டு ஜல் ஜினல் கேயோ சந்தோஷமாக கழிச்சு கொள்வேன் அந்த விட சொல்கிறார். நல்லா இருக்கேன் அந்த கேள்வி விட. அப்போ இதையே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சோரோ தொஜுகோ ஜில்கொக்கே ஜிக்ஜங் தொங்கு துரல் ஹாக்கோ ஜல் ஜினல் கேயோ அப்படின்னு சொல்லணும் விட. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது கேள்வி என்ன கேள்வி வருது? ஜிக்ஜங் தொங்குரியுக்கா பப்புமியன் ஒத்தைக்கைகள் கேயோ. அதாவது உங்களுடைய வேலைத்தல ஊழியர்கள் இருக்காக தானே, அவள் வந்து பிஸியாக இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களான்னு சொல்லி உங்களை செக் பண்ணுறாங்கண்ணே. எப்படி கேள்வி கேட்காங்க? விளங்கிடுச்சா? நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட வேலையை மட்டும் செய்வீங்களா, இல்லை அவர் பிஸியாக இருந்தால் அவர் அப்படியே அவர வேலையை அவரை செய்யட்டும்னு பார்த்துட்ருப்பீங்களா? என்ன மாதிரியான உங்களோட மன நிலப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் விட என்ன சொல்லணும்? ஜேக்கா நான் வந்துட்டு ஹானின் இருள் நான் செய்கிற வேலையை வந்துட்டு பள்ளிக்குத்னாக்கு வேகமாக செய்து முடித்து கொண்டு சிங்கு நண்பன் இருக்கான் தானே
அதாவது சாவுடைய தொங்குறியதில் சிங்கூரில் தொவோஜுல்கையோ நண்பனுக்கு என்ன செய்ய வந்துட்டு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லணும். சரிதானே? அப்போ எப்படி ஜேகா ஹானினிரில் பள்ளி கித்னாகோ சிங்கு தொவோஜுல்கையோ அப்படின்னு சொல்லணும். இந்த விடையே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிடுச்சானே? இப்போ உங்கள் சகோதரன் வந்து பிஸியாக இருந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. ஜிக்சங் தொங்குரிக்கா பப்புமின் ஒத்தைக்கு ஹல்கேயோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஜேகா ஹானினிரில் பள்ளி கித்னாகோ சிங்கு திரில் என்னது சிங்கு திரில் தொவோஜுல்கேயோ அப்படின்னு சொல்லணும். விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி வந்துட்டு முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி இது கேட்குறாங்க? 14வது ஹுவேசா ஒரு கொம்மனியாக இருக்கட்டும் அல்லது ஜிக்சங் ஒரு வேலைத்தளமாக இருக்கட்டும். அப்போ என்னது ஜிக்சங் ஏசோ இரி மானிமியன் ஒத்தைக்கால்கே ஒரு வேலைத்தளத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாகிட்டுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? நாஜொங்கினாதான்னு சொல்லி அந்த பாடம் கொண்டு வருதுவா, அப்படி அந்த மூர்க்கத்தனமெல்லாம் அடையப்பட்டா வந்துட்டு என்ன சொல்லணும்? அதுக்கு விட வந்துட்டு பள்ளி இரில் யொல் சிம்மி ஆகும். அதாவது வேகமாக வேலையை முயற்சி செய்து கொண்டோ முயற்சி செய்து வேலையை வேகமாக செய்து கொண்டோ சிக்கினின் தரோ அதாவது மேற்பார்வையாளர் இருப்பார் தானே சொங்சனிம் அவனுடைய உத்தரவின்படி சரி என்ன செய்யணுமானது யொன்ஜங் கின்முத்து ஹல்கேயோ அதாவது நீடிப்பு வேலையையும் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். பள்ளி இரி யொல்சிம் ஆகோ சீக்கினின் தரோ யொன்ஜங்கின் முது ஹல்கேயோ அப்படின்னு சொல்லி கூட அடிக்கணும். சரிதானே? இப்போ உங்களோட கொம்மனிலேயோ வேலைத்தளத்துலேயோ வேலை அதிகமானா என்ன செய்வீங்கன்னு தான் கேள்வி. நீங்கள் என்ன செய்வீங்க வந்துட்டு முயற்சி செய்து வேகமாக வேலையை செய்து முடித்து கொண்டோ உத்தரவின்படி அதாவது ஓவர் டைம்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட டைமில் இருந்த ஒவ்வொரு மணி வந்துட்டு ஒரு 8:30 ஒரு 3:30 மணி 5 மணி மட்டும் தான் வேலை செய்வா. 5 மணிக்கு பிறகு வேலை செய்கிறதான் வந்துட்டு யொஞ்சங்கின்மும் ஓவர் டைமும் அதாவது ஓட்டி வேலையும் செய்து அந்த வேலையை முடிக்கிற அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விட. அப்போ யொஞ்சங்கின்மு தூ ஹல்கேயோ அப்படின்னு சொல்லி விட சொல்லணும். விளங்கிடுச்சா? 15வது கேள்வி என்ன கேட்காங்க வந்துட்டு சங்சாக்கா நே ஈக்கியோனில் பந்தே ஹாமியின் ஒத்தைக்கே ஹல்கேயோ. இப்போ சங்சா பூஹான்னு சொல்லி படிச்சிங்க. சங்சான்னு சொன்னால் சீனியர் வந்துட்டு, பூஹாண்டா ஜூனியர் வந்துட்டு. அப்போ நம்முடைய சீனியர் வந்துட்டு தன்னுடைய கருத்துக்கு வந்துட்டு எதிராக நடந்து கொண்டால் பந்தேமல் எதிராக நடந்து கொண்டால் என்ன செஞ்சு கொள்வீங்க? இப்போ தன்னை கருத்துக்களை வந்துட்டு ஏற்கமாக்கு நடந்தாருன்னு சொன்னால் என்ன செய்வீங்க வந்துட்டு? தான் செய்கிற தவறுகளுக்கு நம்ம தவறு செஞ்சால் வந்துட்டு அவர் தான் எல்லாம் பொறுப்பும் அவருக்கு தான். இப்போ அதனால் அவர் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்வார்? நம்மளை வந்துட்டு பார்த்துக்கொள்வாரேனே நம்ம சரியாக செய்யணுமெண்டு. இல்லாட்டி நஷ்டம் தானே ஹோமனிக்கு. அப்போ சங்சாக்கானே ஈக்கியோனல் பந்தேகாமே ஒத்தை கலக்கையோ. அப்போ சீனியர் வந்துட்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்துட்டு மதிக்கலையேன்னு சொன்னால் புறக்கணித்து நடந்தால் வந்துட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் சொல்லணும் ஜல் மொத் ஹனின் கொசில் சாக்கோ ஆகோ. ஜல்லன்னு சொன்னால் நல்லம் வந்து ஜல் மொத்தம்னா பிழை. நான் பிழையாக செய்ததை வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டோ நான் பிழை செய்ததுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டுக்கொண்டோ தசி மீண்டும் வந்துட்டு ஜிசிஹதாண்டனே அதாவது அறிவுறுத்தல் வந்துட்டு ஜிசிரில் தரோ அதாவது அவர் அறிவுறுத்தல்களை கேட்டு நடந்துள்ளுவேன். ஜிசினின் தரோ என்னது ஜிசிரில் தரிக்க சிம்மிதா. சரிதானே? அவர் அறிவுறுத்தல்களை கேட்டு நடந்துள்ளேன். சரிதானே? நம்ம பிள்ளையாக செஞ்சோம்னு சொன்னால் அவர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி நம்ம கேட்டு நடந்து கொள்வேன். நான் பிள்ளையாக செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்ன செய்து கொள்வேன்? அவர் சொல்கிறத நான் கேட்டு நடந்து கொள்வேன். அப்போ ஜல்முத் ஹனின் கொசல் சாகோ ஆகோ தசி ஜிசினின் தரோ ஜிசிரில் தரிக்க செம்மிதா. விளங்கிடுச்சா? சங்சாக்க நைக்கியல் பந்தே ஹாமியை ஒத்தைக்கு ஹல்கேயோ ஜல்முத் ஹனின் கொசல் சாகோ ஆகோ தசி ஜிசிரில் தரிக்க செம்மிதா அப்படின்னு கூட சொல்லணும். விளங்கிடுச்சா? இப்போ அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. என்ன கேட்குறான்? 16வது. இப்போ நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது தவறுகள் ஏற்பட்டால் என்ன செய்வீங்க? தவறு ஒன்று நடந்துட்டு நீங்கள் ஒரு வேலையை பிள்ளையாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அதாவது இரிஹதாக்கா சில்சு ஹாமியன் ஒத்தைக்கு ஹல்கேயோ. நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது தவறு வந்துட்டு நடக்கிற சகஜம் தானே. அப்போ சில்சு ஹாமியன் ஒத்தைக்கு ஹல்கேயோ என்ன செய்து கொள்வீங்க? அதற்கு என்ன செய்யணும்? நாம் எப்படி பதில் சொல்லணும்? சங்சாயக்கே பவுஹாக்கும் நம்மளோட மேற்பார்வையாளர் இருப்பார் தானே நம்மளோட சீனியர். அந்த சீனியர்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இப்படித்தான் பிள்ளை ஒன்று நடந்துட்டுமானே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்? அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்யூஷனை சொல்லுவானே. அப்போ சங்சாய்க்கே போக ஆகும். சரி, அந்த மேற்பார்வையாளர் இடத்துல பெரியவர்கள் இடத்துல சீனியர் இடத்துல நம்ம சொல்லணும் இப்படி தான் தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் சொல்லிக்கொண்டு தசி மீண்டும் வந்துட்டு சில்சுஹாஜி அங்கே நுரைய கேசமிதா நுரைய காத்தான்னு சொன்னால் கடுமையாக முயற்சி செய்வேன். இப்படி ஒரு தவறு திருப்பி நடக்க போப்படா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்வேன்? நான் வந்து கடும் முயற்சி செய்து அந்த வேலையை செய்வேன்
அப்போ வேலை செய்யும்போது தவறு கண்டு நடந்தால் என்ன செய்து கொள்வீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இரிஹதாக்கா சில்சுஹாமின்னு ஒத்தைக்கு ஹல்கேயும். அதுக்கு நீங்கள் சொல்லணும் என்ன, சங்சாயக்கே போகோ ஆகோ தசி சில்சுஹாஜான்கே நொறைய கேசுமிதா. அதாவது மேற்பார்வையாளர் சீனியர் இடத்துல வந்துட்டு ரிப்போர்ட் செய்து கொண்டு தசி சில்சுஹாஜான்கே நொறைய கேசுமிதா அப்படின்னு பேர் சொல்லணும். விளங்கிடுச்சா? 17வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க வந்துட்டு, இப்போ தவறான பொருட்கள், அதாவது புல்ரியம்பும்னு சொன்னால் வந்துட்டு இப்போ பழுதடைந்த டேமேஜ் பொருட்கள் வந்துட்டு அதிகமாக வருது. நீங்கள் வேலை செய்யக்குள்ள டேமேஜ் வந்துட்டு தவறுகள் தவறான பொருட்களாக வருகுது. இப்போ சரியான பொருள் நமக்கு ஒரு தவறான பொருளாக வருகுது. ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு சரியான மெஷர்மெண்ட்டில் செய்கிற பொருள் வந்துட்டு ஒரு கூட்டி குறைச்சி ஒரு மெஷர்மெண்ட்டில் அந்த பொருளை வந்துட்டு உற்பத்தி செய்து வருதுன்னு சொன்னால் அந்த பொருள் அநியாயம் தானே, அந்த பொருள் வந்து வேஸ்ட் தானே. அதுக்கு தான் கேட்குறாங்க. அப்போ புல்ரியம் மானுமியன் ஒத்தை கேள்வியோ சரியானே. இப்படி டேமேஜ் பொருட்கள் வந்துட்டு அதிகமாக வந்தால் என்ன செய்வீங்க? மானுமியன் ஒத்தை கேள்வியோ நீங்கள் என்ன செய்வீங்க வந்துட்டு கிக்கேனா இயந்திரம். அப்போ கிக்கரில் ஜோஞ்சி சிக்கிக்கோ நிறுத்தி கொண்டு இப்போ என்ன செய்யணும், டக்குன்னு வந்துட்டு உடனே போய் வந்துட்டு மிஷினை வந்து நிறுத்திடணும் பண்ண. இல்லாட்டி இன்னும் வந்துட்டு அந்த மிஷின் வந்துட்டு அடிக்கிற ஒவ்வொன்றும் வந்துட்டு எல்லாமே நிறைய பொருட்கள் பழுது பொருட்கள் அடித்து கொண்டா அது வேஸ்ட் தானே. அப்போ கிக்கரில் ஜோஞ்சி சிக்கிக்கோ சங்சாயக்கே போக அம்னிதா. சீனியர் இடத்துல வந்துட்டு என்னது ரிப்போர்ட் செய்வன் வந்துட்டு இப்படி தான் பழுதான பொருட்கள் வந்துட்டு வருது அப்படின்றோ ரிப்போர்ட் செய்து கொண்டோ. கிரிக்கு பிறகு வந்துட்டு தகும்புதோ அடுத்ததில் வந்துட்டு சில்சுஹாஜி அன்கே என்னது ஜொசிமெகசிமிதா அவதானமாக இருந்து கொள்வேன். இப்படி இப்போ தவறான பொருட்கள் வருதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், உடனே வந்துட்டு மிஷினை நிறுத்தி கொண்டு சங்சாயக்கே இப்போ காமிதா சீனியர் இடத்துல வந்து ரிப்போர்ட் செய்வேன். அடுத்த முறையிலிருந்து என்ன செய்வோம் வந்துட்டு தவறுகள் நடக்காதபடி வந்துட்டு கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்வேன். அதாவது ஜொசிமெகசிமிதா அவதானமாக இருந்து கொள்வேன் அப்படி என்று சொல்கிறார். விளங்கிடுச்சான் இந்த கேள்வி. அதாவது டேமேஜ் பொருட்களை வந்து அதிகமாக என்ன செய்வீங்க, புல்ரியமோ மானிமியன் ஒத்தைக்கு ஹல்கியோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், கீக்கரில் ஜொஞ்சி சிக்குகோ சங்சாக்கே போகாமிதா கிரிக்கோ தகும்புதோ சில்சுஹாஜான்கே ஜொசிமேக்கசிமிதா. அடுத்த முறையிலிருந்து தவறான பொருட்கள் வராதபடி என்ன செஞ்சு கொள்வோம், அவதானமாக இருந்து கொள்வேன் அப்படின்னு பதில் சொல்லணும். விளங்கிடுச்சா? 18வது என்ன சொல்கிறா வந்துட்டு என்ன, தரிம் சரம் பொதா இரி ஜரல் சீஸ்னின் கிசுரி கிசுரி என்று சொன்னால் என்ன, தொழில்நுட்பத்துக்கு தான் சொல்கிறேன். தொழில்நுட்ப அறிவு இருக்கிறதா மற்ற மனிதனை பார்க்க, தரிம் சரம் என்ற அடுத்த மனிதனை பார்க்க வேலையை வந்துட்டு நன்றாக அதாவது நன்றாக செய்வனுங்கிற தொழில்நுட்பம் வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? தொழில்நுட்ப அறிவு இருக்கிறதா? இல்லாட்டி எப்படி கேட்குறா வந்துட்டு ஹங்கு கிசோ கொரியாவில் இருந்து வேலை செய்ய முடியுமெண்டா என்னது ஹல்சீஸ்னின் கிசுரி அதாவது தொழில்நுட்ப அறிவு அல்லது ஜாக்கியோக்சிங்கன்னு படிச்சிங்க தானே. ஜாக்கியோக்சிங்கன்னு என்ன, அதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு தகுதியை தான் ஜாக்கியோக்கான தகுதி வந்துட்டு இருக்கிறதா இஸ்ஸிம்னிகா அப்படின்னு கேட்குறாங்க வந்துட்டு. நீங்கள் கொரியாவில் வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கி அப்படின்னு சொல்லி மற்றாக்களை பார்க்க ஏன் நான் உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தானே அந்த கேள்வி, சரிதானே. மற்ற மனிதனை பார்க்க ஏன் வந்துட்டு உங்களை எடுக்க போகிறேன் அந்த கேள்வியை தான் இப்படி கொண்டு வந்தீங்க. தரிம் சரம்புதான் மற்ற மனிதனை பார்க்க வேலையை வந்துட்டு நன்றாக செய்கிறேங்கிறதுக்கான என்ன தொழில்நுட்ப அறிவு நுட்பம் தகுதிகள் உங்கள்கிட்ட என்ன இருக்கி அப்படின்னு கேட்குற கேள்வி தான் கிசுரின்னு சொன்னால் தகுதிகள் வந்துட்டு தொழில்நுட்ப அறிவு கிசுரி ஜாகியோக்கள் தான் தகுதிகள் வந்துட்டு. அப்போ கிசுரி இஸ்ஸோயோ ஹங்கு கிசோ சயங்கல் சீசனின் கிசுரி அல்லது ஜாகியோ கிசும்னிகான் அப்படின்னு கேட்கலாம் வந்துட்டு. அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொன்னால் திக்பியோல் ஹான் கிசுரி ஒப்ஜுமன், அதாவது பிரபலியமான விசேஷமான என்னது கிசுரி தொழில்நுட்ப அறிவுங்கிறது என்கிட்ட இல்லை. கிசுரி ஒப்ஜுமன் இல்லை என்றாலும் சரிதானே, தொழில்நுட்ப விசேஷமான அறிவு அப்படி ஒன்றும் இல்லை என்றாலும் என்னது ஜரல் சீஸ்னின் ஜல் ஹல்சுன்னு வாசிக்கிறாங்க, நான் வாசிக்கிற மாதிரியே வாசிட்டு போங்க. அப்போ ஜரல்சு இன்னின் என்னது ஜசினி இஸ்மிதா, ஜசினி என்ன நம்பிக்கை இருக்கு என்னன்னு சொன்னால் நன்றாக செய்ய வேணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கி சரிண்ணே. நீங்கள் இடைக்கிட வேணுமான்னு சொன்னால் முதுநிரல் எல்லா வேலையையும் அப்படின்னு சொல்லியும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ முதுநிரல் ஜரல் சீனின் ஜசினி இஸ்மிதா அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ தரின் சரம்புதா இருள் ஜரல் சீனின் கிசுரி இஸ்ஸோயோ ஹாங்கு கிசோ சயங்கால் சீசனின் கிசுரி ஜாக்கியோ கிசிம்னிகா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லிங்க வந்துட்டு திக்பியோல் ஹான் கிசுரி ஒப்ஜிமன் ஜரல் சீனின் ஜசினி இஸ்மிதா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லணும். அப்படிங்கிடுச்சா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க,
ஜகபாதாகா சகோனாமின்னு ஒத்தைக்கையால் கேயும். நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. சகோன்னு சொன்னால் வந்துட்டு ஆபத்து என்ன என்னையோ ஒரு தீப்பற்றுதல் அல்லது ஒரு என்னையோ சங்கடமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துட்டு சகோனாமியோன் ஆபத்து ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் சகோனாமியன் ஒத்தைக்கையால் என்ன செய்வீங்க? திடீரென்று ஒரு நெருப்பு ஒன்று பார்த்துட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு சரி என்ன செய்வீங்க நீங்கள்? கின்சுரிரு வச்சுக்கோ பெரிய சத்தமாக கத்திக்கொண்டு எப்படி சொல்லணும்? இப்போ உதாரணமாக இப்போ நெருப்பு வருதுன்னா புல்வாயோன்னு சொல்லி கத்திக்கொண்டு வந்துட்டு அல்லது வந்துட்டு என்ன சொல்லணும்? கின்சுரிரு வச்சுக்கோ பெரிய சத்தம் கொண்டு சக்கோன்னு சொல்லி கத்திக்கொண்டு என்ன செய்யணும்? வந்துட்டு என்ன செய்யணும்? என்ன வச்சுக்கோ தொங்குறைய நாம மட்டும் எல்லாம் விட போப்படா. இப்போ நெருப்புன்னு பிடிச்சிட்டான்னு சொன்னால் நாம் மட்டும் டக்குனே சத்தம் மூலமாக என்ன செஞ்சிட போப்படா வட்டியில் வந்துடக்கூடா. பக்கத்தில் இருக்கிறாக்கள்டையுமே சொல்லணும் இப்படி தான் நெருப்பு பார்த்துட்டான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கொண்டு தொங்குறையத்துறைக்கு புரிக்க சிம்மிதா. பக்கத்தில் நம்மளோட சேர்ந்து வேலை செய்கிற ஆக்கள் இருக்காங்க தானே, அவங்கள்ட்டையும் சொல்லிக்கொண்டு அவங்களையும் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யணும்? வந்துட்டு அதுக்குரிய அவங்களையும் சேர்த்து அறிவித்து என்ன செய்யணும்? வந்துட்டு அதுக்குரிய முடிவு எடுக்கணும். இப்போ நெருப்பு பற்றிச்சுன்னா அந்த நெருப்பை நூக்கணும். சரி, என்ன எக்ஸ்ட்ரா நடக்குதோ அதுக்குரிய அந்த என்ன நடக்குதோ அந்த சக்கோவை வந்துட்டு அவர்த்துக்குள்ள முடிவெடுத்துட்டு என்ன செய்யணும்? அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு எடுக்கணும். அது அப்படித்தான் விட அடிக்கணும். அப்போ ஜகபாதாகா சகோனாமியன் ஒத்தைக்கையோ வெளித்தளத்தில் வந்துட்டு ஆபத்து ஒன்று நடந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் பெரிய சத்தமாக கத்திக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்களை வந்துட்டு என்னது அவங்களுக்கு நான் அறிவுப்படுத்துவேன் வந்துட்டு. சரிதானே? இப்போ நெருப்படம் பார்த்துட்டானா நானே அதையெல்லாம் எல்லாம் செஞ்சு கொள்வேன் அப்படின்னு இருக்குமாது பக்கத்தில் இருக்கிறாக்கள்லையும் சொல்லி அவங்களையும் வந்து என்ன செஞ்சிடணும்? ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். சரியானே? அப்போ கின்சுரிரு வச்சுக்கோ தொங்குறையதில் புரிக்க சிம்மிதா. விளங்கிடுச்சா? அடுத்து 20வது கேள்வி என்ன நினைக்கிறாங்க? ஹாங்கோக்கி தேகன் அனங்கேசோ கொரியாவை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? கொரியாவை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களா? ஹாங்கோக்கி கொரியாவுடைய தேகன் பற்றி வந்துட்டு அந்த அனன்கேஸை அறிந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கொரியா பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியான கேள்வி தானே இது வந்துட்டு. நம்ம என்ன விளந்திக்காங்க நமக்கு? ஹாங்கோக்கின் ஜகன் நாராஜ்மன் ஜல்பன்சிக்கானே கியோன்ஜே பல்ஜோன் ஹஸ்தாக்கு திரசோயோ. கொரியா வந்துட்டு சிறிய நாடுன்னு சொன்னாலும் எப்படி கொரியா வந்துட்டு சிறிய நாடுன்னு சொன்னாலும் நாரா எஸ்ஜிமான் நாடென்றாலும் ஜல்பன்சிக்கான ஒரு சிறிய நேரத்தில் வந்துட்டு ஒரு சிறிய காலப்பகுதியில் வந்துட்டு என்னது அபிவிருத்தி அடைந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். திரசோயோ அல்லது அறிந்திருக்கிறேன். தித்தா கேட்டல்லேருந்து வந்த தண்ணீர் வந்துட்டு தித்தா திரசோயோ வழங்கித்தான். அப்போ கொரியா பற்றி என்ன நினச்சிருக்கிறீங்க? என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? என்ன கேள்விப்பட்டீங்க? ஹாங்கோக்கி தேகன் அனன்கி சோயோன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. ஹாங்கோக் ஜகன் நாராஜிமன் ஜல்பன்சிக்கானே கியோன்ஜே பல்ஜோன் ஹெஸ்தாக்கு திரசோயோ. விளங்கிடுச்சா? அடுத்த கேள்வி 21வது கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? ஹாங்கோக்கி காயோ ஏன் நீங்கள் கொரியாவுக்கு போகிறீங்க? என்னத்துக்காண்டி போகிறீங்க கொரியாவுக்கு? ஹாங்கோக்கி காயோ ஏன் போகிறீங்கன்னு சொன்னால் விட என்ன சொல்லிக்கிறாங்க? இரல் யொல்சிமாகோ என்னன்னு சொன்னால் வேலையை வந்துட்டு யொல்சிமான்னு சொன்னால் முயற்சியுடன் வந்துட்டு ஆர்வத்துடன் செய்து கொண்டு கிசுல்த்துன்னு சொன்னால் தொழில்நுட்பம் தானே, தொழில்நுட்பத்தையும் படித்து கொண்டு பேவுக்கு தொழில் பொருள்கோன்னு சொன்னால் பணத்தை வந்துட்டு சம்பாதித்து கொண்டு சல் குசி போயோ நன்றாக வாழ விரும்புகிறேன். நல்லா அறிவித்தானே இந்த விட. அப்போ இதே பாடமாகி கொடுங்க. இல்லை இன்னும் 2-3 பிட் எடுத்து போகணுமென்றாலும் இப்படி சொல்லுங்கள். என்ன இரல் யொல்சிமாகோ கிசுல்த்துப்பேவுக்கு தொழில் மானிப்புக்கு தசி ஸ்ரீலங்காவை துரோகாசோ கச்சித்துரி கச்சி ஹெங்புக்கு சனின் கொசில் காக்குசி போயோ போகிறதுக்காக நினைக்கிறேங்க. என்ன யொல்சிமாகோ வேலை அதிகமாக செய்து கொண்டு என்னது கிசுல் டெக்னாலஜியை படிக்கிறதும் அடுத்து வந்துட்டு என்ன தொழில் மானிப்புக்கு அதாவது பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதும் அடுத்து வந்துட்டு தசி ஸ்ரீலங்கா துரோகாசும் தசின்னு சொன்னால் மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்மளோட கஜுக்துரி குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து கஜுக்துரி கட்சி ஹெங்புக்கி சந்தோஷமாக அப்போ வாழ விரும்புகிறேன். சல்குசி போயோ அதுக்காகத்தான் வந்துட்டு கிரேசோ ஹாங்குக்கியை காக்குசி போயோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் இது உங்களுக்கும் வடிவாரிக்கணும். இதையே பாடமாகி கொள்ளுங்க. என்ன இரல் யொல்சிம் ஹாக்கோ கிசுல்த்து பேக்கோ தொழில் பொருட்கோ சல்குசி போயோ இப்படி இதே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இது நல்லா தானே இருக்குது. விளங்கிட்டு தானே?
அடுத்த கேள்வி என்னன்னு வந்திருக்கிறான் 22வது. ஹங்குக் மல் ஜல்ஹானிந்தே ஒத்திய சோப்பை வசோய. இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் கொரியா மொழி வந்துட்டு நன்றாக இருக்குது, எங்கே நீங்கள் படிச்சீங்க, கொரியாவை எங்கே படிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஹங்குக் மல் ஜல்ஹானிந்தே ஒத்திய சோப்பை வசோயோ, எங்கே படிச்சீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் வந்துட்டு, நான் வந்துட்டு என்ன ஒரு செல்ஃபாகத்தான் படித்தேன், நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து படித்தேன், ஒரு இன்டர்நெட்டில் இருந்து படித்தேன். அப்போ இன்டர்நெட் சோப்பை வசோயோ அல்லது என்ன ஹக்வன் சோப்பை வசோயோ, ஹக்வனில் போய் படித்தேன் வந்துட்டு அப்படி சொல்லலாம் வந்துட்டு. இல்லாட்டி என்னது வேறு எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து படித்தேன் செங்கு சோப்பை வசோயோ. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் வந்துட்டு. ஆனால் ஹக்வன் சோப்பை வசோங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க வந்துட்டு. ஹக்வனில் தான் படிச்சுன்னு வந்துட்டு கிளாஸுக்கு போய் சரிண்ணே. இல்லை நீங்கள் எங்கேயும் வேறு எங்கேயும் படிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேரை கொண்டு சொல்லலாம் வந்துட்டு. உதாரணத்துக்கு என்ன என் பேர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மில்ஹான் இன்ஸ்டிடியூட்னு இருக்குது வந்துட்டு. அப்போ அப்போ மில்ஹான் வந்துட்டு ஹக்வன் சோப்பை வசோயோ அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் சேர்த்து சொல்லலாம் வந்துட்டு. விளங்கிட்டு தானே. நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்னா இவ்வாறான கேள்வி கொரியா சொட்டி வந்து எங்கே படித்தீங்கன்னு கேட்கலாம். என்ன கேட்கலாம் வந்துட்டு வாயால் எவ்வளோ காலம் படிச்சு தோணுனதெல்லாம் கேட்கலாம். என்னையெல்லாம் தோணுனதை கேட்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ அப்படி இல்லை வந்துட்டு கேட்கலாம். டெப்பில் வந்து வச்சுக்கிறாங்க வந்துட்டு. அவள் ஓடியோ போடுவாங்க வந்துட்டு ஒரு வருஷம் அந்தந்த ஓடியோ 6 மாதம் வந்துட்டு இல்லை நான் ஒரு 3 மாதம் டெப்பில் வந்துட்டு அப்படின்னு டெப்பில் அந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாக்ஸில் வந்துட்டு